யமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருபாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் வர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வானமா கிடக்குறேனடி கண்ணி வலி ஒன்னும் தெரியலடி. வடு ஒன்னும் மிஞ்சலடி வண்ணமும் சொந்தமில்லேடி. கண்ணி வெண்ணிலவும் பந்தமில்லேடி. வானமா கிடக்குறேனடி கண்ணி வலி ஒன்னும் தெரியலடி. வடு ஒன்னும் மிஞ்சலடி வண்ணமும் சொந்தமில்லேடி. கண்ணி வெண்ணிலவும் பந்தமில்லேடி. வந்து வந்து போகுதடி மேகம் வாரி வாரி தந்தாலும் தாகம். வந்து வந்து போகுதடி மேகம் வாரி வாரி தந்தாலும் தாகம். இரவா கருக்குதடி பகலா எரிக்குதடி. உறவா நெருக்குதடி பகையா சிரிக்குதடி. என்னென்ன பாடுபடும் உலகம் எப்போதும் ஓயாத கலகம். என்னென்ன பாடுபடும் உலகம் எப்போதும் ஓயாத கலகம். வானமா கிடக்குறேனடி. மொத்தத்துல இந்த வாழ்க்கை சோகம் அத முதுகுல சுமந்துக்கிட்டா வேகும். மொத்தத்துல இந்த வாழ்க்கை சோகம் அத முதுகுல சுமந்துகிட்டா வேகும். சத்தத்துல ஒதுங்கிக்கணும் சந்தடியில் பதுங்கிக்கணும். சத்தத்துல ஒதுங்கிக்கணும் சந்தடியில் பதுங்கிக்கணும். சந்தையில சங்கீதம் பாடணும் அதுக்கு சரியா தப்பு தாளம் போடணும். சந்தையில சங்கீதம் பாடணும் அதுக்கு சரியா தப்பு தாளம் போடணும். தப்பிச்சு பொழைச்சுக்கிட்டேண்டி கண்ணே
தடுக்கி தெரிஞ்சுகிட்டேன், தனியா புரிஞ்சுகிட்டேன், நீ வந்தா பாரம் இல்லேடி கண்ணி, நெஞ்சிலே ஈரம் இல்லேடி, நீ வந்தா பாரம் இல்லேடி, நீ இல்லாட்டி நெஞ்சிலே ஈரம் இல்லேடி. வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. என்ன தர்மத்தின் பாதையிலே இப்படி ஒரு கிராமத்து பாட்டு. ஒரு 78 இரவுகள் நான் இமயத்திலே தனிமையிலே இருந்த பொழுது எனக்கு வந்த பாட்டு இது. நாம் இந்த பகவத்கீதையிலிருந்து 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தில் யார் எனக்கு இனியவன் என்று ஒரு பட்டியலிட்டு அவனுடைய குணங்களை விவரமாக கண்ணபிரான் சொல்லிக் கொண்டு வருவதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த குணங்கள் இந்த பாடலில் இருக்கின்றன. நீங்கள் இன்னொரு முறை இந்த பாட்டை கேட்டு பார்த்தீர்களானால் நீங்களே புரிந்து கொள்வீர்கள். யார் ஒருவன் விருப்பு வெறுப்பு இன்றி கவலையற்று தேவைகள் நீங்கி நன்மை தீமைகளை துறந்து பக்தி உடையவனோ அவனே எனக்கு இனியவன், அவனே எனக்கு பிரியமானவன் என்று கண்ணன் சொல்லுகிறான். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதுதான் இந்த பாடல். ஒரு ஓடையில் ஒரு பெரிய பாறை, அதில் மட்டமல்லாக்க படுத்துக்கொண்டு நான் பாடிக்கொண்டிருந்தேன். என் மனைவிக்கு தூது விட்ட மாதிரி இந்த பாடல் அமைந்திருந்தது. ஆனால் ஃபோன் வசதி எதுவுமே கிடையாது, தொடர்பே கிடையாது, யாரிடமும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு அருமையான ஏகாந்த நிலை. அதற்காகத்தான் இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். விருப்பு வெறுப்பும் அற்றவனுக்கு கவலை இருக்காது. அதாவது விருப்பு வெறுப்பு இன்றி கவலை அற்றுங்கிறார். அது ஒன்றுடைய தொடர்ச்சியாகத்தான் அது அமைந்திருக்கிறது. விருப்பு வெறுப்பு என்பதை ராகம் துவேஷம் என்று சொல்வார்கள் இல்லையா? விருப்பு வெறுப்பு அது எதிலிருந்து வருகிறது? நான் எனது என்பதிலிருந்து வருகிறது. அகட விகடம் என்று கிராமத்தில் அற்புதமாக சொல்வார்கள். அதை அதனால தான் நிர்மம நிரஹங்கார நான் எனது என்னும் செருக்கறுத்தவன். ரெண்டு சேர்ந்து தான் செருக்கு. நான் மட்டும் செருக்கு, எனது செருக்கு இல்லாமல் இருக்காது. செருப்புன்னா எப்படி ஜோடியோ அது மாதிரி செருக்குக்கும் ஜோடி நான் எனது தான். அப்படி வச்சுக்கலாம் நம்ம. விருப்பு வெறுப்பு அற்றவனுக்கு கவலை ஏது. ஆழ்வார் சொல்லுவார் அருமையான ஒரு வாசகம், அற்றது பற்று எனின் உற்றது வீடு. எந்த கணத்தில் ஒரு மனிதன் பற்றிலிருந்து விடுபடுகிறானோ அந்த கணத்திலேயே அவன் வீட்டில் இருக்கிறான். அதாவது பேரின்ப வீட்டிலே அவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் பாதை பயணம் அலைச்சல் தேடல் எதுவுமே கிடையாது. அற்றது பற்று எனின் உற்றது வீடு என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். பிறப்பறுத்தல் உற்றார்க்கு உடம்பும் மிகைங்கிறார். பிறப்பறுக்கல், இந்த பிறப்பை அறுக்க வேண்டும், பிறவித்தலையை அறுக்க வேண்டும். பிறப்பறுக்கல் உற்றார் அந்த முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த உடம்பும் மிகைங்கிறார். முதல்ல அவர்களுக்கும் என்ன தொலைவு, தங்களுக்கும் தங்களுடைய உடம்புக்குமே அவர்களுக்கு தொலைவு ஏற்பட்டு விடுகிறது. அதை ஒரு கருவியாக பார்க்கிறார்கள், உபத்திரவமாக கூட பார்க்கிறார்கள். அந்த நிலைமை அவர்களுக்கு வாய்க்கிறது. அப்போ எங்கே இருக்க போது அவங்களுக்கு கவலை? விருப்பு வெறுப்பு இல்லாமல் உடம்பையே மிகை என்று நினைப்பவர்களுக்கு, பற்றை அறுத்தவர்களுக்கு எங்கே கவலை வரப்போகிறது? இதில் அடுத்து வைக்கிறார், தேவைகள் நீங்கி. இங்கே ஆசைகளும் சேர்த்தான். ஆசைகள் தேவைகள் இவை நீங்கின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் எது செல்வம் தெரியுமா? தேவைகள் நீங்கி இருப்பது செல்வம். எது தரித்திரம் தெரியுமா? ஆசைகள் இருப்பதே தரித்திரம். எவனுடைய மனசிலே ஆசைகள் இருக்கின்றனோ அவன் தரித்திரன். அவ்வளோதான் நம்முடைய சாத்திரம் சொல்லுகிறது. அச்சரட்சமான வார்த்தை. இது அசைக்கவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அற்ப புத்திங்கிறது எங்கே வருது? ஆசை இருக்கணுக்கு தான் வருது. அது இல்லாதவனுக்கு அப்படியே உயர்ந்த புத்தியாக தான் இருக்கு. மனசு உயர்ந்திருக்கிறது, இதயம் விசாலமாகத்தான் இருக்கிறது. ஆசை இல்லாமல் இருப்பது தான் தெய்வீகம். அப்போ இவன் தேவைகள் நீங்கியவன். தேவைகள் நீங்கியவன் என்னும் பொழுது இவ்வளவுதான்றது முதல்ல புரிஞ்சுக்கிட்டான். அவன் தனக்கு தேவை இவ்வளோதான் அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்கிறான். தேவைகளை குறைத்து கொண்டே வருகிறான். அப்புறம் சரி, ஒரு ஒரு தின்பண்டம் திங்கிறான், ஒரு உணவு, அப்புறம் மக்களோடு உறவு, அப்புறம் உறக்கம், சரி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா மனைவியோடு கூடியிருத்தல், அப்புறம் குழந்தைகளை பெறுது, இல்லை பார்த்து எல்லாத்தையுமே கவனிக்கிறான். எல்லாமே அவன் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, எல்லாவற்றையும் கவனிக்கிறான். மனித வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் அவன் இது இவ்வளோதான் அப்படி தோணி போகுது. ஐயோ இது இவ்வளோதானா? எல்லாத்தையும் சேர்த்து அப்படி ஒரு கணத்தில் காலம், ஒரு கணப்பொழுதில் அப்படி விசிறி எரிஞ்சிட்டு போயிடும் இல்லையா? எழுதிவிட்ட காகிதங்கள் எல்லாம் கொஞ்சம் கிழிந்து விட்டால் குப்பையாகி போகும், கிழிந்து விட்ட குப்பையெல்லாம் தினமும் எரிய காட்டை நோக்கி போட்டி போட்டு போகும். அவ்வளோதான் இந்த வாழ்க்கை. சிந்தி விட்ட விந்தில் செய்த பொம்மை
இது சிதறி சாம்பல் ஆவதுதான் உண்மை, பின்பு பந்தம் என்ன பாசம் என்ன தம்பி, பட்ட மரத்தில் ஏது கனி தம்பி. இதை புரிஞ்சுக்கிறான். ஐய இவ்வளவுதான் இங்கே கதை அனும்போது அவனுடைய தேவைகள் தீர்ந்து போகும். இதுதான் புரிஞ்சுக்கணும். யாருக்கு நிலையாமை பற்றிய நினைப்பு நீடித்து இருக்கிறதோ அவன்தான் நிறைவை அடைகிறான். முக்கியமான இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம நிலையாமையை சந்திக்க அஞ்சுகிறோம். நம்ம மரணத்தை பற்றி பேசினா மேலை நாட்டுக்காரன் மிரண்டு போறோம். நம்ம ஆட்கள் இப்போ அதை பற்றி பேசுவானுங்கிற. இப்போதான் அதை பற்றி பேசணும். அது நடந்த பிறகு அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை நமக்கு. யாருக்கு, மீண்டும் சொல்லுகிறேன், நிலையாமையை பற்றிய நினைப்பு யாருடைய நெஞ்சில் நீடித்திருக்குமோ அவனுடைய நெஞ்சில் தான் நிறைவு இருக்கும். அவன் தான் தேவைகள் தீர்ந்தவன். எவனுடைய நெஞ்சில் நிறைவு இருக்கிறதோ அவனுக்குத்தான் இறைமை என்கின்ற தன்மை புரியும். இது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் மந்திரம் சொல்றீங்களோ, பூஜை பண்றீங்களோ, கோயிலுக்கு போறீங்களோ, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இந்த பற்று அறுக்க வேண்டும். இந்த நிலையாமை கரெக்டாக தெரியும். எதுவும் நிற்காதுங்கிறது கரெக்டாக தெரியும். எங்கள் குருநாதர் அழகா சொல்லுவார், ஏன்பா உடம்பு சரியில்லைன்னு இப்படி அங்கலாச்சிக்கிற, தேகமே நிற்க போகிறது இல்லை, ரோகமாக நிற்க போகுதுன்னு. இன்பம் நிலை இல்லை என்றால் துன்பம் மட்டும் நிலையா? பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்க. இன்பம் நிலை இல்லை என்றால் துன்பம் மட்டும் நிலையாக இருக்கும், எல்லாம் போயிடும். கால வெள்ளம் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போய்விடும். எனவே ஆசையே தரித்திரம், ஆசை இல்லாமையே தெய்வீகம். அதுதான் செல்வம், பிறக்கரிய செல்வம். தன்னில் அப்படித்தான் நிறைந்திருப்பவனுக்கு தேவைகள் எதிர்க்க முடியும். தன்னோடு இருத்தல் தவம், தன்னில் அமிழ்தல் தவம், தன்னை கரைத்தல் தவம், தன்னை உணர்தல் தவம், தானாய் தகித்தல் தவம், தானாய் இருத்தல் தவம். எப்படி வேணா நீங்க பட்டியலிட்டு சொல்லலாம். உள்ளுக்குள்ள போகணும். தன்னோடு இருத்தல் தான் தவம். அவனுக்கு தேவைகள் எதுக்கும் இருக்காது. நன்மைக்கும் தீமைக்கும் நாயகனே காப்பு. என்ன சொல்றாரு? நன்மை தீமைகளை துறந்தவன்கிறார். என்ன பொருள்? குட் அண்ட் பேட், நன்மை தீமைகளை துறந்தவன் அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ, அதுவே பலம். நம்முடைய மாரல்ஸ் வேற. அவன் அந்த மாரல்ஸை பார்க்குறான், ஒழுக்க நடவடிக்கை அதெல்லாம் பார்க்குறான். ஆனால் அது அவனை பாதிக்காது. அதுக்கு மேலே தான் இருக்கான். ஒழுங்கினமாக நடந்து கொள்பவன் அல்ல, அதுக்கு மேலே தான் இருக்கான். அவனை பாதிக்காது நம்முடைய நன்மைகளும் தீமைகளும். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமேங்கிறார்ல. இது ஒன்றுது. என் மூலம் ஏதாவது ஒரு நன்மை விளைந்தால், என் மூலம் அது ஒரு தீமை விளைந்தால் அது உன் பொறுப்பு. எனக்கு ஏதாவது நன்மை விளைந்தால், எனக்கு ஏதாவது தீமை விளைந்தால் அது உன்னுடைய பொறுப்பு. இது எப்படி நான் பொறுப்பாவேங்கிறார். இது என்னுடைய வினையோ, என்னுடைய விதியோ, என்னுடைய இச்சையோ, என்னுடைய நடப்போ கிடையாது. இது முழுக்க முழுக்க உன்னுடைய நடப்பு என்று பொறுப்பை அப்படியே ஒப்படைத்து விடுகின்ற அந்த அற்புதமான மனப்பாங்கு. அதனால்தான் ஒரு அப்போ நானும் இதற்கு நாயகமே என்கின்ற நிலைமையில் இருப்பவன் தான் நன்மையையும் தீமையையும் துறந்தவனாக இருக்கிறான். இதுதான் நம்ம எங்க இருக்கிறோம்? பக்தி யோகத்தில். பக்தினா என்ன? பணிந்து கிடப்பதே பக்தி. ஆமா, தலை கண்ணதாசன் சொல்லுவார், அங்க போய் தலையை சிலிப்பிக்கிட்டு நிற்கக்கூடாது தம்பி அப்படிம்பார். பக்தி என்பது பணிந்து கிடப்பதே, அன்பில் நிறைவை எய்தி இருப்பதே. அவனோடு நான் கொண்ட அன்பு, அவனுக்கு என் மேல் இருக்கும் அன்பு, அதிலேயே திளைத்திருப்பதற்கு பெயர்தான் பக்தி என்று ஸ்லோகத்தினுடைய இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னும் ஒன்று சொல்லுகிறார், நண்பனிடமும் பகைவரிடமும் சமநடத்தை உடையோன், மரியாதை அவமரியாதை, வெப்பம் குளிர், இன்பம் துன்பம் இவற்றில் சமநிலை கொண்டவன், எதிலும் பற்றில்லாதவன். எதிலும் பற்றில்லாதவன் சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் சொல்லலாம். இதையெல்லாம் சொல்லிட்டு எதிலும் பற்றில்லாதவன் என்பதை தனியாகவும் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தில். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிதை மீறும் புகை மேவும் மலரின் இதழா, நதி சீராட்டி தாலாட்டும் நாணல் முனையா, உதவ வந்துதைப்படும் பரிதாபமா, உள்ளத்தில் தெய்வத்தின் பரிகாசமா, ஒன்றுமே இல்லாத அவகாசமா, இதன் ஊடேயும் உள்ளத்தில் உல்லாசமா, நான் கூட்டத்தில் கொள்ளை போகாத தனியன், அடையாளம் இல்லாத வீதி மனிதன், கூட்டத்தில் கொள்ளை போகாத தனியன், அடையாளம் இல்லாத வீதி மனிதன். ஆன்மீகம் என்பது அடையாளங்களை அப்படியே உணர்வோடு களைவதே. அறியாமை என்பது இந்த அடையாளங்களை விரும்பி அணிந்து கொண்டு சுமப்பதே. அவ்வளோதான். ஒரு சட்டை போட்டுக்கிட்டா போதும். குடுகுடுப்பாண்டி எவ்வளோ சட்டை போட்டுக்கிறார் பாருங்க, எவ்வளோ துணியை போட்டுக்கிறார் பாருங்க. அது மாதிரி தான் அது. அதனால் எதிலும் பற்றில்லாதவன், நண்பனிடமும், அவனுக்கு நண்பன் பகைவன்ட்டு நம்ம தான் நினச்சிக்கிறோமே தவிர அவனுக்கு யாரும் கிடையாது, நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது. அவனுக்கு எல்லோரும் ஒன்றே.
அவனுக்கு எந்த உறவும் கிடையாது. ஆனால் உலகுக்கே சொந்தக்காரனாக அவன் விளங்குகின்றான். அவன் எனக்கு இனிமையானவன், அவனே எனக்கு பிரியமானவன் என்று கண்ணன் நம்மை ஒரு ஒரு டெம்ப்ட் பண்ணுகிறான். கண்ணன், நீ அப்படி வந்தியானா நீயும் எனக்கு இனியவனாக இருப்பாய், நீயும் எனக்கு பிரியமுடையவனாக இருப்பான் என்று சொல்லுகிறாய். அதாவது இது எல்லாரும் இது எதற்கு இவ்வளோ பெரிய ஃபிலாசபியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது வாழ்க்கை நடைமுறை வேதாந்தம் தான். இப்போது நமக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 75 வயசு நம்ம வாழ போகிறோம், வாழ்ந்துருவோம், கட்டாம் வாழ்ந்தே தீருவோம். வாவான்னா மரணம் வராது, வாழ்ந்தே தீரணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வாழும் பொழுது இந்த உறவுகளெல்லாம் உதறி விட்டு எங்கே போகிறது? போனாலும் மனசை அங்கே தூக்கிட்டு தானே போகிறோம். மனசுலேருந்து உறவுகள் உதிர்ந்து விடுமா? விடாது. உறவுன்னு இருக்கும், அதில் நெருடல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதை நீங்கி நம்ம எப்படி நிம்மதியாக வாழ்வது? அதுதான் இந்த வழி. சொந்தம் இருக்கணும், பந்தம் இருக்கக்கூடாது, நேசம் இருக்கணும், பாசம் இருக்கக்கூடாது. குடும்பங்கிறது நீங்கள் 2 பேர் 4 பேர் 6 பேர் அதோடு வச்சுக்கூடாது. இந்த மொத்தமே நம்ம குடும்பம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தோமானால் நம்ம இந்த வாழ்க்கையை, நம்முடைய சாதாரண இல்லற வாழ்க்கையை, இந்த முதல் வாரத்தில் சம்பளம் வரலன்னா என்ன ஆகுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இனிமையாக நம்ம வாழலாம். அப்படி நம்ம வாழும் பொழுது பற்று நீங்கினால் பரம் என்பதை நம்ம இந்த யுகத்தில் வினைப்புற்றுக்கு நடுவே நாம் வாழ்கின்ற இந்த யுக வாழ்க்கையிலேயே கூட பற்று நீங்கினால் பரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ரொம்ப சராசரி மனிதனாக நாம் இந்த உலகத்தின் பார்வையில் வாழ்ந்தபடி அந்த கண்ணனுடைய திருவடிகளை அடைய முடியும். அவன் வந்து, டே, நீ எனக்கு மிகவும் இனிமையானவன், நீயே எனக்கு பிரியமானவன் என்று அவனை நாம் சொல்ல வைப்போம். சரியா?